Today we are going to see Standard 5th Science Term 2 Lesson 3 Plants Part 2. First in the flower part பார்த்தலாம். Petal, sepal, ovals, ovary. ஓவரிக்குள்ளே இருக்கிறதா ஓவல்ஸ், அதாவது கருமுட்டைகள். ஆந்தர், ஃபிலமெண்ட், ஸ்டேமன் அப்படிங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆண்ட்ரோசியம். ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, காப்பல் அப்படிங்கிறது ஃபீமேல் பார்ட், அதாவது கைனோசியம். இந்த ஆந்தர்க்குள்ளே தான் போலன் கிரைன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலினேஷன். The transfer of pollen grains from the anther to stigma of a flower is called pollination. இப்போது ஃப்ளவரில் ஆந்தர் பார்ட் இருக்குது. ஆந்தரில் இருக்கிற போலன் கிரைன்ஸ் ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது பாலினேஷன். Pollination is the first important event in the development of root and seed. ஒரு பிளான்ட்டில் ஃப்ரூட்டோ சீடோ டெவலப் ஆகணும் அப்படின்னா பாலினேஷன் நடந்தால் தான் ஃப்ரூட்டோ சீடோ டெவலப் ஆகும். பாலினேஷன் இஸ் ஃபாலோடு பை ஃபெர்டிலைசேஷன். Two types of pollination take place in the flowering plants. There are self-pollination and cross-pollination. ஃப்ளவரில் two types of pollination நடக்குது. ஒன் self-pollination, another cross-pollination. Okay. The transfer of pollen grains from the anther of a flower to the stigma of the same flower is called self-pollination. Self-pollination என்ன அப்படின்னா, ஒரே ஃப்ளவரில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும், ஃபீமேல் பார்ட் இருக்கும். இப்போது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் இருக்கிற ஆந்தரில் இருக்கிற போலன் கிரைன்ஸ் அதே ஃப்ளவரில் இருக்கிற ஃபீமேல் பார்ட்டான ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அது பாலினேஷன். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ் ஆஃப் எ ஃப்ளவர் டு த ஸ்டிக்மா ஆஃப் another flower of a different plant of the same species is called cross pollination. Cross pollination என்ன அப்படின்னா, இப்போது மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் தனித்தனியாக இருக்கும். மேல் ஃப்ளவர்கிட்ட இருக்கிற போலன் கிரைன்ஸை ஃபீமேல் ஃப்ளவர்கிட்ட இருக்கிற ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு அப்படின்னா அது கிராஸ் பாலினேஷன். ஆனால் சேம் ஸ்பீசியஸில் தான் இது நடக்கும், அதாவது ஒரே இனத்தில் தான் இது நடக்கும். செல்ஃப் பாலினேஷன் பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு. இப்போ இது போலன் கிரைன்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா, போலன் கம்ஸ் லூஸ் ஃப்ரம் ஸ்டேமன்ஸ், அதாவது ஸ்டேமன்ஸ்லேருந்து போலன்ஸ் கீழே விழ ஆரம்பிக்கும், லூஸு கீழே விடும். பிஸ்டில் ஆஃப் த சேம் ஃப்ளவர் கலெக்ட்ஸ் போலன். பிஸ்டில் அப்படின்னா என்னென்னா கருமுட்டை உருவாகிற ஒரு பகுதி. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்டேமன்ஸ்லேருந்து விழுகிற அந்த போலன்ஸை என்ன பண்ணிக்கும் அந்த பிஸ்டல் அப்படின்னா கலெக்ட் பண்ணிக்கும். ஸோ இதனால் ஃபெர்டிலைசேஷன் உருவாகும். ஸோ கிராஸ் பாலினேஷன் பாருங்கள், போலன் கிரைன்ஸ் இது. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற இது மேல் ஃப்ளவர், இன்னொன்று என்னது ஃபீமேல் ஃப்ளவர். ஓகே, இப்போ லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, போலன் ஃப்ரம் ஸ்டேமன்ஸ் ஸ்டிக்ஸ் டு எ பீ ஆஸ் இட் விசிட்ஸ் எ ஃப்ளவர் டு கலெக்ட் ஃபுட். பீ அதனோட ஃபுட்டை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக மேல் ஃப்ளவரில் போய் உட்காருது, விசிட் பண்ணுது. அப்போது ஸ்டேமன்ஸில் இருக்கிற போலன் அந்த ஹனி பீ மேலே ஸ்டிக் ஆகிக்குது, ஒட்டிக்குது. இப்போது அனதர் ஃப்ளவருக்கு போகுது, சேம் ஸ்பீசியஸ்க்கு போகுது, அதாவது அதே இன பூக்கு போகுது. The bee travels to another plant of the same type of a flower கிட்ட போகுது, அது ஃபீமேல் ஃப்ளவர். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், pollen on the bee sticks to a pistil of a flower on the other plant. பிஸ்டில் அப்படிங்கிறத என்ன சொன்னேன், கருமுட்டை உருவாகிற ஒரு பகுதி. இந்த ஹனி பீ மேலே ஒட்டிக்கிட்டு வந்த அந்த ஸ்டிக்ஸ், அதாவது ஒட்டிக்கிட்டு அந்த போலன் இந்த பிஸ்டில் கலெக்ட் பண்ணிக்குது. ஓகே, இதனால் ஃபெர்டிலைசேஷன் உருவாகுது. ஓகே, இன் செல்ஃப் பாலினேஷன் சீட்ஸ் ப்ரொடியூஸ் வீக் பிளான்ட்ஸ்
and new varieties of plants cannot be produced. செல்ஃப் பாலினேஷனில் வந்து சீட்ஸ் வந்து வீக் பிளான்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன் கிராஸ் பாலினேஷன் சீட்ஸ் ப்ரொடியூஸ் குட் பிளான்ட்ஸ் அண்ட் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு. அதாவது கிராஸ் பாலினேஷனில் வந்து சீட்ஸ் வந்து குட் பிளான்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் தென் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ். பாலினேஷன் நடக்கிறதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்குது. தேர் ஆர் எக்ஸ்பிளைன் பிலோ. அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். பாலினேஷன் பை wind. Anemophily. The flowers pollinated by wind are mostly small in size and do not have any attractive color, smell and nectar. அதாவது ஏர் மூலமாக வந்து பாலினேஷன் நடக்கிற ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குமா, சைஸில் ஸ்மாலாக இருக்குமா, கலர் வந்து அட்ராக்டிவ் கலராக இருக்காதான், ஸ்மெல் இருக்காதான், அண்ட் தென் அதில் ஹனி இருக்காதான். The pollen grains are non-sticky, dry, light and powdery. அதில் இருக்கிற போலன் கிரைன்ஸ் வந்து எந்த ஒரு இன்செக்ட்ஸ்லேயும் ஒட்டாத மாதிரி இருக்குமா, ட்ரையாக இருக்குமா, லைட்டாக இருக்குமா அண்ட் பவுடர் மாதிரி இருக்குமா. ஹென்ஸ் தேர் ஆர் ஈஸிலி கேரிட் அவே பை த விண்ட். ஸோ அதனால தான் ஈஸியாக வந்து ஏர் மூலமாக கேரி பண்ணி பாலினேஷன் நடத்த முடியுது. எக்ஸாம்பிள் கிராஸ், மேஸ், பைன். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். ப்ராக்ட் அப்படின்னா பூவிதழ். ஆந்தர்ஸ் ஹேங் அவுட் சைடு. அதாவது போலன் கிரைன்ஸ் வந்து அவுட் சைடில் இருக்குமா. ஸோ ஈஸியாக வந்து ஏர் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டிக்மாக்கு மூவ் பண்ணிடுமா. நெக்ஸ்ட்டு பாலினேஷன் பை வாட்டர், ஹைட்ரோஃபிலி. The flowers of water plants are not colorful and they have no nectar. அதாவது நீர் தாவரங்கள் இருக்கிற ஃப்ளவர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்காதான் அண்ட் தென் ஹனி இருக்காதான் அதில். Pollen grains of these plants have mucilaginous covering to protect them from getting wet. Mucilaginous அப்படிங்கிறது ஒரு பிசின். அந்த நீர் தாவரங்களில் இருக்கிற போலன் கிரைன்ஸ் வந்து வெட்டாகாமல் இருக்கிறதுக்காக மியூசிலேஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பிசின் வந்து கவர் பண்ணியிருக்குமா. தே ஃப்ளோட் இன் வாட்டர் அண்ட் ரீச் அதர் பிளான்ட். இந்த போலன் கிரைன்ஸ் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகி அனதர் பிளான்ட்டை வந்து ரீச் பண்ணுமா. எக்ஸாம்பிள் வந்து வாலிஸ்னேரியா, ஹைட்ரில்லா, சோஸ்டேரியா. பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். Entomophily. This is the most common type of pollination in plants like sunflower, lady's finger, brinjal and pumpkin. அதாவது இன்செக்ட்ஸ் மூலமாக பாலினேஷன் நடக்கிறதா மோஸ்ட் காமன். எதில் நடக்கும் அப்படின்னா சன்ஃப்ளவர், லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் அண்ட் பம்கினில். சம் ஃப்ளவர்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ் அண்ட் தே ஹாவ் ஸ்வீட் ஸ்மெல். சம் ஆஃப் தீஸ் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் நெக்டார். They attract insects like butterflies and honeybees. அதாவது எதில் இன்செக்ட்ஸ் மூலமாக வந்து பாலினேஷன் நடக்கும் அப்படின்னா பெரிய ஃப்ளவராக இருந்தால் தென் அதில் ஸ்மெல்லு சூப்பராக இருந்தால் அதில் ஹனி இருந்துச்சு அப்படின்னா இன்செக்ட்ஸ் மூலமாக வந்து பாலினேஷன் நடக்கும். அதாவது சைஸில் பெருசாக இருந்தாவோ அண்ட் தென் ஹனி இருந்துச்சு அப்படின்னா பட்டர்ஃப்ளைஸையும் ஹனிபீஸையும் அட்ராக்ட் பண்ணுமா. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாருங்கள். ஃப்ரூட் bats, hummingbirds and ants may also act as pollinating agents. Fruit bats அப்படின்னா பழந்தின்னி வௌவால், hummingbirds, ants also pollinate பண்ணுறதுக்கான agents. Pollination by birds is known as ornithophy. அதாவது பேர்ட்ஸ் மூலமாக வந்து பாலினேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன நேம் அப்படின்னா ஆர்னித்தோஃபிலி. Thank you for watching.